உலகளாவிய மோதல்கள், அரசியல் விவாதங்கள் மற்றும் முடிவற்ற தலைப்பு செய்திகளுடன் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இஸ்ரேல் உண்மையிலேயே யூத மக்களுக்கு சொந்தமானதா அல்லது அது சர்ச்சைக்குரிய ஒரு நிலப்பரப்பா? இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை குறித்து, அந்த நிலப்பரப்பை குறித்து உரிமை கோருகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த இஸ்ரேல் நிலப்பரப்பு உண்மையிலேயே யாருக்கு சொந்தமானது என்கிறதான கருத்தை நாம் பைபிள் மற்றும் வரலாற்று உண்மையிலிருந்து அதற்கான விடையை நாம் காணப்போகிறோம். இஸ்ரவேல் நிலம், யூத மக்கள் மற்றும் அவர்களுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பற்றிய உண்மையை இந்த காணொளியில் நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரையில் பாருங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், முதலில் பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். பைபிள் வரலாற்றுப்படி 4000 வருடங்களுக்கு பின் சென்று பார்க்கும் பொழுது ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே ஆபிரகாம் என்கிற மனிதன் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு ஆபிராம் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு. தேவன் இவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கட்டளையிடுகிறார். பைபிளில் சொல்லப்பட்ட இந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம் இப்போது இருக்கிற ஈராக் தேசத்தில் உள்ள டெல் எல் முகையார் பட்டணமாகும். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு போகும்படியாக சொல்லுகிறார். இந்த கானான் தேசமானது தற்போதுள்ள இஸ்ரேல், ஜோர்டான், லெபனான், காசா, சிரியாவின் சில பகுதிகள், பாலஸ்தீனம் மற்றும் எகிப்தின் எல்லை வரை பரவியுள்ளதான ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பை தான் தேவன் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியினருக்கும் வாக்குத்தத்த பிரதேசமாக கொடுக்கிறார். இதை பைபிளில் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தமானது தற்காலிகமான ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, அது நித்திய வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த நிலப்பரப்பானது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலருக்கும் நேரடியாக தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு நிலப்பரப்பு. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட கானான் தேசம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசம் மற்றும் அதை சுற்றி இருக்கிறதான பகுதிகள். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அங்கு ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்கிற 7 பலத்த ஜாதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த ஜாதிகள் மீது வருகிறது. தேவன் இவர்கள் மனம் திரும்பும்படியாக அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்களுடைய அக்கிரம மிகுதியாவதினாலே இந்த 7 ஜனக்கூட்டத்தாரும் பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக அழிக்கப்படுகிறார்கள். இந்த நாடுகள் அல்லது ஜனங்கள் இஸ்ரவேலரை எதிர்த்ததற்காக மட்டுமல்ல, மனம் திரும்பாத பாவத்திற்காகவும், அதாவது விக்கிரக ஆராதனை, குழந்தைகளை பலியிடுதல் போன்ற பாவ காரியங்களை அவர்கள் செய்து வந்ததினாலே தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்ப பல தலைமுறையான நேரங்களை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 15-16 நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டது நிமித்தம் அவர்கள் பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகிறார்கள். இவர்களுடைய வரலாறு பாவத்தை பற்றிய எச்சரிக்கையாகவும் தேவனின் நீதி மற்றும் பொறுமையை நமக்கு நினைவூட்டக்கூடியதாகவும் உள்ளது. இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பாவம் செய்கிறவனை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மாறாக பாவம் செய்கிறவன் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் யாரையும் அழிக்கிறவர் அல்ல, ஆனால்
மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம்தான் அவர்களை அழிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போது வரலாற்றை வேகமாக பார்ப்போம் வாருங்கள். இந்த இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் கீழ், அதாவது யோசுவாவின் தலைமையின் கீழ் கானான் தேசத்துக்குள் நுழைகிறார்கள். பின்பு சவுல், தாவீது மற்றும் சாலமோன் போன்ற ராஜாக்களாலே ஆளப்படுகிறார்கள். இதன் பின்பாக அசீரியர்கள் மற்றும் பாபிலோனியர்களாலே நாடு கடத்தப்படுகிறார்கள். அசீரியர்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் மற்றும் துருக்கியினுடைய சில பகுதிகள். பாபிலோனியர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக். இந்த தேசத்தாராலே இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் நாடு கடத்தப்படுகிறதற்கான காரணம் இஸ்ரவேலர்கள் செய்ததான பாவங்கள். எந்த ஜனங்களை பாவத்தின் நிமித்தமாக தேவன் நியாய தீர்ப்பு செய்தாரோ அதே பாவங்களை இஸ்ரவேலரும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எனவே தேவன் அவர்களுடைய எதிரிகளாகிய இந்த அசீரியர்கள் கையிலும் பாபிலோனியர் கையிலும் ஒப்பு கொடுக்கிறார். இவர்கள் படையெடுத்து இஸ்ரவேலர்களை அடிமைகளாக அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். பின்பு பெர்சிய மன்னனாகிய சைரஸ் என்கிற மன்னனுடைய ஆட்சியின் கீழே மீண்டும் அவர்கள் எருசலேம் திரும்புகிறார்கள், தாயகம் திரும்புகிறார்கள். பெர்சிய ராஜ்யம் என்பது இப்போது இருக்கக்கூடிய ஈரான். அப்பொழுது பெர்சிய ராஜ்யத்திலே சைரஸ் என்கிற மன்னன் கீழ் அவர்கள் நாடு திரும்புகிறார்கள். நாடு திரும்பின இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரவேல் தேசம் சொந்த நாடாக கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் செருபாபேல், எஸ்ரா மற்றும் நெகேமியா என்கிற தலைவர்களுடைய தலைமையின் கீழ் வந்து தேவாலயத்தை திரும்ப கட்டி மீண்டுமாக தேவ ஆராதனைகளையும் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளையும் அவர்கள் தியானிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆரம்பம் செய்கிறார்கள். அதன் பின்பு அநேக ராஜ்யங்கள் வருகிறது. அந்த வரலாற்று காரியங்களை, நிகழ்வுகளை அந்த காலகட்டத்தின் அடிப்படையிலே நான் டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலே நான் அப்டேட் செய்கிறேன். அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முழுமையான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்காக அங்கு அப்லோட் செய்கிறேன். அதன் பின்பு என்ன நடக்கிறது? கிபி 70 ரோமானிய நாடு கடத்தலுக்கு பிறகு யூதர்கள் தங்கள் தாய் நாட்டை ஒருபோதும் கைவிடவில்லை. ஏறத்தாழ 2000 வருடம் இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். இதை குறித்து இதற்கு முன்பாக பதிவிட்ட வீடியோவிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த யூதர்கள் அப்பொழுது செய்ததான ஒரு காரியம், ஒவ்வொரு வருடத்தின் அந்த பஸ்கா பண்டிகையிலே அடுத்த வருடம் நாம் எருசலேமிலே பார்ப்போம் என்கிறதான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை ஒருவருக்கொருவர் சொல்லி அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதுண்டு. இந்த வழக்கத்தை 2000 வருடங்களாக கடைபிடித்து வந்தார்கள். பாருங்கள், 2000 வருடம் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் தாய்நாடாகிய இஸ்ரவேலின் மீது இருந்ததான அந்த பற்று அவர்களை விட்டு போகவே இல்லை. அந்த நிலத்துடனான தொடர்பு அவர்களை ஒருபோதும் அவர்களுக்குள்ளாக அது தணிந்து போகவில்லை. நாடு கடத்தப்படுதல், போர், சிதறடிக்கப்படுதல் ஆகிய எல்லா காரியங்களிலிருந்தும் அந்த இஸ்ரேல் என்கிற தேசத்தினுடனான நட்பும் பற்றும் அது மேலோங்கி இருந்ததை தவிர அது தணிந்து போகவே இல்லை. பல நூற்றாண்டுகளாக அவர்கள் நாடு கடத்த பிற்பாடு 1948 ஆண்டிலே இஸ்ரேல் மீண்டும் ஒரு தேசமாக மாறுகிறது. இது தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் 36:24 சொல்லப்பட்டது போல, நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்கிறது தான் அந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி 1948 மீண்டும் இஸ்ரவேல் ஒரு தனி தேசமாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஏனென்றால் இஸ்ரவேல் என்கிறதான தேசம் வெறும் ஒரு அரசியல் யதார்த்தத்தின் அடிப்படையிலே தோன்றின தேசம் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய அடையாளமாக இந்த தேசம் காணப்படுகிறது. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். மேலும் அவருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசம் என்பது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்புவது உட்பட்ட கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் ஒரு மையமாக உள்ளது.
சகரியா 14:4 நாம் வாசிக்கிறோம். எனவேதான் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசம் மிகவும் ஒரு முக்கியமான தேசமாக கருதப்படுகிறது. அப்படியானால் இஸ்ரவேல் யூதர்களுக்கு சொந்தமானதா என்கிறதான கேள்விக்கு பதில் ஆம். வேதம் சொல்லுகிறபடி இஸ்ரவேல் தேசம் யூதர்களுக்கு சொந்தமானது. அதை பைபிள் உண்மை என்று கூறுகிறது. வரலாற்று சான்றுகள் அதை உண்மை என்று உறுதிப்படுத்துகிறது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலையும் அதன் பகுதிகளையும் சுற்றி அல்லது இஸ்ரவேலை சார்ந்து உள்ளது. எனவே இஸ்ரவேல் தேசம் என்பது அது யூதர்களுக்கு சொந்தமான தேசம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதத்தின்படி, வரலாற்று கூற்றின்படி இஸ்ரவேல் தேசம் யூதர்களுக்கு சொந்தமானது. இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுங்கள். மேலும் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் கீழே விழுவதில்லை. தேவன் உங்களோடு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினால், ஒருவேளை இப்பொழுது அது நடக்காமல் இருக்கலாம் அல்லது தாமதமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்றையும் கீழே விழுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. அவர் உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாக சொன்ன எல்லா காரியங்களையும் கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தில் 100% உண்மையுள்ளவர். 100% தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தாரோடு எப்படி இருந்து எவ்வளவோ உபத்திரவங்களின் மத்தியிலே அவர்களை பாதுகாத்து ஒரு தேசமாக ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தினாரோ, அதை போலவே தேவன் உங்களையும் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். காரணம், எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது அவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களோடு கூட உடன்படிக்கை செய்த ஆண்டவர் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை கைவிடுவதே இல்லை. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் பார்க்கிற அல்லது கடந்து போகிற சூழ்நிலைகள் நீங்கள் பிரியப்படாத வகையிலே காணப்படலாம். ஆனால் கட்டாயம் தேவன் அவைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாட்களை, ஆசீர்வாதத்தின் நாட்களை வைத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவார். காரணம், தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவர். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.